தனிமங்களின் குறியீடு முதல் எழுத்தான எப்போதும் பெரிய ஆங்கில எழுத்தாலும், முதல் எழுத்தை பெரிய ஆங்கில எழுத்திலும், இரண்டாவது ஆங்கில எழுத்தை சிறிய ஆங்கில எழுத்தாலும், முதல்ல கேபிட்டல் லெட்டர், ரெண்டாவது ஸ்மால் லெட்டரில் எழுதணும், வேறு ஒன்றும் இல்லை. கால்சியம் எடுத்துக்கிட்டால் சி கேபிட்டல் லெட்டர், ஏ ஸ்மால் லெட்டர், அப்போ கால்சியம் CA குறியீடு. மனித உடலின் நிறையில் 99% நிறையானது 6 வேதியியல் தனிமங்களால் ஆக்கப்பட்டது. சரியா? 99% வேதியியல் தனிமங்கள் 6 இருக்குது. அதில் ஆக்சிஜன், கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், கால்சியம், பாஸ்பரஸ் இத்தனையும் மனுஷ உடலில் இதில் இருக்குது. அடுத்தது குறைந்த அளவில், மிக குறைந்த அளவில் மனித இதில் இருக்கிறது பொட்டாசியம், சல்ஃபர், சோடியம், குளோரின் மற்றும் மெக்னீசியம் இருக்குது. சரியா? சேர்மங்கள் சொல்லும்போது தனிமங்கள் இணைந்து தான் சேர்மங்களை உண்டு பண்ணும். சேர்மங்கள் அவற்றின் தனிமங்களின் பண்புகளிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட பண்புகளை தான் இருக்கும். எப்படின்னா நீர்னு எடுத்துக்கிட்டால் நீர் திரவ நிலையில் இருக்கும். நீரில் என்ன குறியீடு போடுறோம்? H2O, ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும். அப்போ அது ரெண்டும் வாயு நிலையில் இருக்குது. அப்போ ரெண்டுடைய பண்புகள் வேறுபட்டு இருக்கும். சரியா? அடுத்தது அறை வெப்பநிலையில் சோடியம் நீருடன் வினைபுரியும் போது தீவிரமாக எரிகிறது. சோடியமும் தண்ணி மேலே வச்சிங்கன்னா ரொம்ப இதாக எரியும், நல்ல பயங்கரமாக எரியும். அதே இது சோடியம் குளோரைடுங்கிறது சமையலுக்கு பயன்படுது. அது அந்த சோடியம் குளோரின் மஞ்சள் நிற நச்சுத்தன்மை கொண்ட வாயு. ஆனால் அந்த சோடியமும் குளோரினும் இணைஞ்சு சோடியம் குளோரைடுங்கிறத உண்டு பண்ணுது, அது சமையலுக்கு பயன்படுது. அப்போ இது ரெண்டுமே எதிலிருந்து அந்த பண்புகளில், சேர்மங்களின் பண்பு தனிமங்களின் பண்புகளிலிருந்து மாறி இருக்குங்கிறது இதை வெளிப்படுத்துது. அடுத்தது நீர் H2O மூலக்கூறில் 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன் அணு இருக்குது. அதே அமோனியாவில் NH3 அதோடைய ஃபார்முலா 1 நைட்ரஜன் 3 ஹைட்ரஜன். குளுக்கோஸில் C6H12O6 6 கார்பன் 12 ஹைட்ரஜன் 6 ஆக்சிஜன் இருக்குது. வேதியியல் வாய்ப்பாடுங்கிறது ஒரு பொருளின் ஒரு மூலக்கூறில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கையும் அணுக்களின் வகைகளையும் நம்மளுக்கு சொல்லுது. சரியா? நன்றி.